ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு டாக் வந்து அழகான நிறையா குட்டிகளை ஈண்டு வச்சுதுங்க. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் இருந்துச்சு. ரொம்ப ஆசைங்களுக்கு இதில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி எடுத்து, பட் ஆனால் குவார்ட்டர்ஸில் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஏற்கனவே ஒரு டாக் இந்த மாதிரி வீடு தேடி வந்து நாங்கள் ஒரு டாக் வளர்த்துருக்கோம். அது வந்து வீடியோவில் இருக்கும் போய் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். உள்ளாரையும் வச்சிருக்க முடியாமல், வெளியிலும் கூட முடியாமல், ரொம்ப பிள்ளைகள்லாம் வந்து மன உளைச்சலில் இருந்தாங்க. அதனால் சரி, இனிமேல் குவார்ட்டர்ஸ்குள்ளே நாயே வளர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் ஊரில் 2 டாக் இருக்குங்க. ரொம்ப அதை போனால் கொஞ்சிக்குவோம், அது கூட விளையாடுவோம்லாம் பண்ணிப்போம். சரி, இதிலிருந்து இன்னொரு டாக் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு போய், இது 2மே ஃபீமேல் டாக்கு. கண்டிப்பாக இதை வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும். பட் இல்லையாட்டினாக்கா எல்லா தெருநாய்களும் நம்மளே வீட்டை சுற்றி வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி எடுத்து நிறைய வேக்சின் போட்டு கரெக்டாக வளர்த்தோம்னா கண்டிப்பாக சூப்பராக வளருங்க. எந்த ஒரு கடித்தாலும் கூட விஷம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. எந்த நாயுமே வந்துட்டு, எந்த டாக்குமே நல்ல டாக் தான். அவங்க ஒரு உணவு கிடைக்காத போது தான் தெருநாயாக மாறிடுது. அவங்க அம்மாவோட அரவணைப்பில் இருக்கும்போது டாக் நல்லா தாங்க இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.